அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேயம் கொண்ட சகோதர சகோதரிகளை, தாயாகி தந்தையுமாய் மற்ற எல்லா உறவுகளுமாய் நம்மளையெல்லாம் தாங்கி கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி இறைவர் திருவடிக்கு கொடானா கோடி நன்றி தெரிவித்து, இந்த அற்புதமான நிகழ்வு சொற்பொழிவு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கின்ற நம்முடைய தருமபுரி ஞானக்குழு வள்ளலார் அன்பர்கள், சக்தி மற்றும் சக்தியை சார்ந்த மற்ற எல்லார்களுக்கும் நன்றி பாராட்டி, இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி பாராட்டி, மீண்டும் ஒரு முறை நமக்கு இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கின்ற எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு வணங்கி, இந்த சத்தியவிசார நிகழ்வில் அருள் பெற இது நல்ல தருணம், இது நல்ல தருணம் அருள் பெற. வள்ளல் பெருமானார் திருவருட்ப 6ஆம் திருமுறையில் இது நல்ல தருணம் அருள் பெற, இது நல்ல தருணம், திஸ் இஸ் அ ரைட் டைம், திஸ் இஸ் அ குட் டைம் அப்படின்னு சொல்கிறார். இது நல்ல நேரம் இது அப்படின்ட்டு நமக்கு அருள் பெறுவதற்காக வள்ளல் பெருமானார் அழைக்கிறார். வள்ளல் பெருமானார் அருள் பெறுவதற்கு நம்மளை அழைக்கிறார் அப்படின்னாக்க, அப்போ இதற்கு முன் யாரும் அருள் பெறவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி அவர்கள் அருள் பெற்றார்கள் அப்படி என்றால் அவர்கள் எந்த அருளை பெற்றார்கள், எந்த நிலைகளுக்குள்ள அருள் நிலையை பெற்றார்கள்? அப்போ அவர்கள் பெற்ற அருள் நிலையுடைய வீரியம், லைஃப் டைம் என்ன அப்படின்னு சிந்தனை பண்ண வேண்டியிருக்குது. அருள் பெறுவதை பற்றி நமக்கு திருவருட்பா மட்டும்தான் சொல்லுதா அப்படின்னாக்க, திருவருட்பாக்கு முந்தைய நூல்களும் நம்மளை எல்லாம் அருள் பெற வேண்டும், நம் உள்ளுக்குள் இருக்கின்ற கடவுளுடைய நிலையை பெற வேண்டும், உள்ளத்துள் ஒருவனை உள்ளுறும் ஜோதியை உள்ளத்தை விட்டு ஒரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனிருக்கையில் உள்ளம் அவனை உருவறியாதே. உள்ளம் இருக்கிறது, உள்ளத்துக்குள் இருக்கின்ற அந்த இறைவன் ஒரு மெய்ப்பொருளை நாம் எல்லாம் காண வேண்டும், கண்டால் மட்டும்தான் நமக்கு பிறப்பு இறப்பு விடுதலை அப்படின்னு திருமந்திரம் வரல. திருவருட்பாக்கு முன் திருமந்திரமும் நமக்கு இந்த கருத்தை சொல்லியிருக்கு. நிறைய 63 நாயன்மார்கள் சித்த ரிஷிகணங்கள் எல்லாருமே அருள் பெற வேண்டும் அப்படின்னு தான் நமக்கு வலியுறுத்துறாங்க. அருள் பெறுவது புதுசு கிடையாது, எல்லாருமே அருள் பெற்றே ஆக வேண்டும் அப்படி என்பது தான். இவ்வளோ வேதங்களும் இவ்வளோ நூல்களும் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, அருள் பெறணும், அருள் பெற்று தான் தீர வேண்டும்னு சொல்லுது. வள்ளலார் 18ஆம் நூற்றாண்டில், கடந்த நூற்றாண்டில் தோன்றிய வள்ளலாரும் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்களாம் அருள் பெறுங்க, அருளை பெற்று ஆகணும் அப்படிங்கிற. சரி, அருள் பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருட்பாவை நமக்கு கொடுத்தார். ஆனால் அதற்கு படி ஒரு மேலே போயிட்டு, இதுதான் நல்ல தருணம், திஸ் இஸ் அ ரைட் டைம், இந்த டைமில் நீங்கள் அருள் பெறணும், பெற்று தீரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அருள் பெறுவதற்கு இது நல்ல தருணம் என்றால், அதுக்கு முன்னாலே இருந்த நிலைகள் அருள் பற்றி பேசுது, அருள் நிலைகளை பற்றி சொல்லுது. அருளுக்கான வேதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அது புனித நூல்களாக. அதற்குண்டான யோக நிலைகள், யோக விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கான ஞான நூல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆசிரமங்கள், கோயில் குளங்கள், இப்படி எல்லாமே நிறைய சொல்லப்பட்டிருக்குது. இப்போ வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்ற அருள், வள்ளல் பெருமானுக்கு முன் சொல்லப்பட்ட அருள் நிலைகளும் ஒன்றாக இருந்தால், வள்ளல் பெருமான் அருள் பெறுவதற்கு இதுதான் நேரம், ஏன் இதுதான் சரியான நேரம் அருள் பெறுவதற்கு அப்படின்னு நம்மளை அழைக்க வேண்டிய காரணம் இல்லை. அருள் பெறுங்க அப்படின்னு சொல்லுவது இயல்பு, எல்லாருமே அருளை பெறணும் அப்படின்ட்டு வலியுறுத்தலாம். ஆனால் அருள் பெறுவதற்கு இதுதான் தருணம், இந்த டைமிங்கை சொல்லுவது நம்முடைய சாதாரண அறிவை தூண்டி ஒரு படி மேலே நம்மளை சிந்தனை செய்ய வைக்கின்றது. இது போன்ற வார்த்தைகள்
ஓகே. அப்போ சிந்தனை செய்யுங்கால் நமக்கு வந்து சிந்தனை செய்யும்போது நாம் வந்து நம்முடைய அனுபவ அறிவுகள் இல்லை. இப்போ நம்மிடம் வந்து அறிவு இருந்தால் பரவாயில்ல. நம்ம வந்து பிறக்கும் போதே நம்ம வந்து குறைந்த ஒரு அறிவாகத்தான் இருக்கிறோம். குறைந்த அறிவாக இருந்து அப்புறம் நாம் இங்கே வந்து எல்லாத்தையும் படித்து அனுபவங்களை கொண்டு நம்மளோட அறிவை கொள்முதல் செய்கிறோம். அதில் ஒரு சில அறிவுகள் வருது. அப்புறம் ஒரு அறிவுகள் என்ன பண்ணுது, நம்ம அருட்பாவை படித்து நமக்கு மேலான ஒரு அருள் நிலையிலிருந்து பேசிய அருளிய அருள் வேதங்களை கொண்டு நம்ம படித்து நம்ம அந்த அருள் நிலைகளை பற்றிலாம் நம்ம வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு மனித குலத்துக்கு வந்து அமையுது. அப்படி தான் நம்ம ஆய்வு கண் கொண்டு பார்த்தா தான் அந்த அருள் நிலைகளுடைய தகவல்கள், அருள் நிலைகளுடைய லட்சணங்கள் எல்லாம் நமக்கு வந்து புரிய வருது. இப்போ நம்ம அருட்கண் கொண்டு ஆய்வுக்கண் கொண்டு நம்ம வந்து இந்த அருட்பாவை படிக்கும்போது நான் ஒரு அருள் நிலையை உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். அந்த அருள் நிலை வந்து இப்பொழுது தான் வந்தது, அந்த அருள் நிலை இதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்படியா, கடவுள் வந்து இப்போ தான் வராரா, கடவுள் இதுக்கு முன் வரவில்லையா? இல்லையே, நிறைய கோயில்கள் குளங்கள் அப்படின்னு கொஞ்சம் நெஞ்சம் இல்லையே நம்ம உலகத்தில் கோயில் குளங்கள்லாம். அப்படி இருக்கும்போது அருள் நிலைகள் எப்படி இப்போ புதுசாகும் அப்படின்ட்டு நம்ம வந்து சிந்தனை செய்ய வேண்டியிருக்குது. இதுக்கு முன் கோயில்கள் குளங்கள் அருள்நிலைகளை பற்றி பேசியிருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஒரு நிலைகளை பற்றி பேசுது. வான் உலகத்தில் எல்லா நிலைகளும் ஒன்றாக இல்லை. இப்போ நான் இருக்கிறேங்க, எனக்கு மேலே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரு, அதுக்கு மேலே 3வது மாடி, அதுக்கு மேலே 4வது 5வது மாடின்னு வச்சுக்கோங்க. எனக்கு மேலே இருக்கிற 4 நிலைகளும் என்னுடைய பார்வையில் எனக்கு எல்லாம் மேலே அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். எனக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனால் மேலே எல்லாம் ஒன்றாக இருக்குதா அப்படின்னு இல்லை, ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு மேலே கீழே அப்படின்னு வேறுபட்டு இருப்பதை நாம் வந்து அதை ஆய்வுக்கண் கொண்டு பகுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. அது மேலே போய் பார்த்தா தான் தெரியுது. அதே மாதிரி தான் கடவுளுடைய வான் உலக வாழ்க்கைகள், வான் உலக லைஃப், ஸ்பேஸ் லைஃப் அப்படிங்கிறது வந்து நிறையா கடவுள் நிலைகளை கொண்டதாக நமக்கு வந்து சொல்லப்படுது. ஏகப்பட்ட கொடானா கோடி கடவுள் நிலைகளை வந்து கொண்டிருக்கின்றது. வள்ளல் பெருமானார் ரொம்ப சொல்ற, சித்தாந்தத்தில் பல கோடிகள். சித்தாந்தம் என்பது ஒரு நிலை, சைவ சித்தாந்தம் காட்டுகிற நிலைகள். சித்தாந்தத்தில் பல கோடி நிலைகள் இருப்பதாக வள்ளல் பெருமானார் வந்து அருள் விளக்க மாலையில் சொல்றார். சித்தாந்தத்துக்கு முன்னாடி வந்து வேதாந்தம். இப்போ வேதாந்தங்கள் இலக்கியசூர் சாமாதரவன போன்ற வேதாந்தங்கள், இந்த வேதாந்தங்கள் பல்வேறு வகையான கடவுள் நிலைகளை பற்றி வலியுறுத்துது, கடவுள் நிலைகளை பற்றி பேசுது அப்படின்னு நமக்கு வந்து வள்ளல் பெருமான் சொல்கிறார். இது போல் 6 அந்தங்கள்: வேதாந்தம், போதாந்தம், சித்தாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம். இந்த 6 அந்தங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மீக மார்க்கங்களுமே நம்ம இந்த 6 அந்தங்களுக்கு கீழே தான் வந்து கொண்டு வர முடியும். அந்த 6 நிலைகள் 6 நிலைகள் என்று சொல்லப்பட்டாலும் ஒரு 2 நிலைகள் வந்து வேதாந்தத்திலையும் 2 நிலைகள் வந்து சித்தாந்தத்திலையும். வேதாந்தம் சித்தாந்தம் தான் மேஜர். அதுக்குள்ளார இந்த 2 நிலைகள், ஒவ்வொரு நிலைக்குள்ள 2 நிலைகள் போய் ஒடுங்குது. அப்போ அதுக்குள்ளார வந்து கோடானா கோடி கடவுள் நிலைகள், கோடானா கோடி ஸ்பேஸ் வந்து லைஃப் வந்து இருக்குது. கடவுள் இப்படிலாம் அமைக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் அருட்பால் வந்து நம்ம ஆய்வுக்கண் கொண்டு பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிய வரும். இதை வந்து அப்படியே வேண்டாவாதத்துக்கோ இல்லை சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம அருட்பாவை ஒரு நியூட்ரலாக இருந்து, ஒரு நடுநிலையாக இருந்து, நியூட்ரலாக இருந்து, நம்ம எந்த ஒரு மதத்திலையோ எந்த ஒரு சமயத்திலையோ எந்த ஒரு கடவுள் நிலையிலையோ போய் நம்ம வந்து அதில் பற்று வச்சுட்டு அதில் அழிந்திருக்காம ஒரு நியூட்ரலாக நம்ம வந்து போய் பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு இந்த உண்மை வந்து புலப்படும். வள்ளல் பெருமான் தெளிவாகவே ஓப்பனாகவே சொல்லிட்டார், வேதாந்தத்தில் பல கோடி, சித்தாந்தத்தில் பல கோடி, நாதாந்தத்தில் பல கோடி அப்படின்று. அப்போ பல கோடி நிலைகள் ஒன்றுக்கு ஒன்று வந்து அருள் நிலைகளில், அருள் தரத்தில், ஒளி நிலையில், அமுத நிலையில், இப்படி ஒரு 32 தரங்கள் வந்து ஒவ்வொரு கடவுள் நிலைக்கிறது. அப்போ அந்த 32 தர நிலைகளில் ஒன்றுக்கு ஒன்று வந்து லைஃப் வந்து மாறுபடுது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற கரன்சின்னா எல்லாமே கரன்சி தான். ஆனால் 1 ரூபா கரன்சி இருக்குது, 5 ரூபா கரன்சி இருக்குது, 10 ரூபா கரன்சி நோட்டு இருக்குது, 500 ரூபா கரன்சி நோட்டு இருக்குது, 2000 ரூபா கரன்சி நோட்டு இருக்குது, 50 ரூபா இருக்குது.
எல்லாமே கரன்சி என்று சொல்லப்பட்டாலும் ஒன்றுக்கொன்று அதனுடைய அமைப்பின் பொறுத்து அதனுடைய தரம் வந்து வேறுபடுவதை நாம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் மேலே இருக்கின்ற கடவுள் நிலைகளிலும் பல்வேறு வகையான கடவுள் நிலைகள் இருக்கின்றது. அவர்கள் எல்லாமே கடவுள்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. வள்ளல் பெருமானே ஒற்றுக்கொள்கிறார். 5 தொழில் செய்கின்றவர்களும் கடவுள்கள் தான். அது வந்து 5 மூர்த்திகள் என்று சொல்வார்கள். அது பிரம்மா படைக்க வேலை செய்கிறது, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இப்போ 5 பேர்களும் வந்து 5 வேலைகளை வந்து கடவுள் நிலையிலிருந்து பண்ணுறாங்க, அந்த 5 தொழில்களை. இப்போ பிரம்மா வந்து காக்கும் தொழிலை பண்ண மாட்டார், காக்கும் தொழிலை பண்ணுற படைக்கும் தொழிலை பண்ணுற பிரம்மா வேலையை விஷ்ணு பண்ண மாட்டார். அவர்களுக்கு உள்ள கடவுள் வேலையை அவர்களும் செய்கின்றார்கள். இப்போ அதுக்குள்ளார வந்து நிறைய நிலைகள், அதுக்கு மேலே சித்தர்கள் நிலைகள் இருக்குது, மத வெளிகள் இருக்குது, சமய வெளிகள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு நிலைகளுக்கும் பல்வேறு வகையான கடவுள் உலகம் இருப்பதாக வள்ளல் பெருமான் வந்து அருட்பால பதிவு பண்ணுறார். அதில் அட்டகம் அப்படின்ற 2வது பாடல், அட்டகத்தில் 2வது பாடல், கண்முதல் பொறியால் மனமுத கரண கருவினால் எண்முத புருட தரத்தினால் பரத்தால் இசைக்குமோர் பரம்பர உணர்வால் விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திடவோங்கும் அருட்பெரும் ஜோதியின் அரசே அப்படின்னு சொல்கிறார். அதாவது நான் காட்டுகின்ற கடவுள்களை, நான் காட்டுகின்ற அந்த இறைவனை வந்து எந்த நிலைகளில் உள்ளவர்களெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவர்களெல்லாம் கடவுள் தான், ஆனால் அந்த கடவுள்களுக்கும் பார்க்க முடியாத ஒரு கடவுள் எல்லையில் வந்து நான் அறிமுகப்படுத்துகிற அருட்பெருஞ்சோதி இறைவன் இருக்கிறார் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் அந்த பாடலை பதிவு பண்ணுறார். அதாவது 5 புலன்களை கொண்டு நான் சொல்லியிருக்கின்ற கடவுளை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஓகே, கண்முதல் புயல் மனமுதல் கரண கருவினால், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற கரண கருவினாலும் நான் வலியுறுத்துகின்ற அறிமுகப்படுத்துகின்ற கடவுளை நீ வந்து பார்க்க முடியாது. ஓகே, அதுக்கடுத்து வந்து ஜீவ அறிவு. இந்த கரண அறிவுகளுக்கு ஜீவனுக்கு ஒரு உயிர் அறிவுன்னு இருக்குது. இப்போ பாம்பெல்லாம் பிறந்த உடனே நீந்துது, போகுது, தவளைலாம் ஓடுது, குதிக்குது, தண்ணியில் வந்து நீந்துது. அதுக்கெல்லாம் இந்த ஜீவ அறிவு தான் வேலை செய்யுது. நம்ம வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல, அதுவும் வந்து பார்க்கல. இப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு ஜீவ அறிவை வந்து கடவுள் வந்து படைக்கிறார். அப்போ அந்த ஜீவ அறிவை கொண்டு நான் சொல்லுகின்ற கடவுளை வந்து நீ பார்க்க முடியுமா அப்படின்னா அதை கொண்டும் பார்க்க முடியாது. அதுக்கடுத்து கடவுள் வான் உலகத்தில் உள்ள அறிவுகள். விண் முதல் பறையால், விண் அப்படின்பது அந்த பிரம்மன் உலகம் தான் ஸ்டார்ட் ஆகுது விண் உலகத்தில். விண் முதல் பறையால், விண் முதல் இருக்கின்ற கடவுள் நிலைகள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவம் எல்லாமே வந்துடும். பறையால் பராபர அறிவு. இந்த பராபர அறிவு என்பது தான் வந்து சைவ சித்தாந்தம் சித்தர்கள் நமக்கு வந்து வலியுறுத்துகின்ற கடவுளருடைய அறிவு. 10 அறிவு என்று அப்படின்னு திருமந்திரம் வந்து நமக்கு சொல்லுது. அந்த 10 அறிவை கொண்டும் பார்க்க முடியாத கடவுளை நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த வரேன் அப்படின்னு சொல்கிறார். வள்ளலாருக்கு முன்னாடி இந்த உலகத்தில் அதிகபட்சமான மேலான ஒரு உயர்ந்த ஒரு கடவுள் எல்லையை கண்டவர்கள் யார் அப்படின்னு நாம் வந்து பார்க்கும்போது தமிழகத்தில் தோன்றின நம்முடைய சித்தர்கள். அகஸ்திய, சுப்பிரமணிய, போகர், புலிப்பாணி, இது போன்ற பல கோடி சித்தர்கள் வந்து உயர்ந்த ஒரு கடவுள் ஞானத்தை பற்றிலாம் நமக்கு வந்து பேசியிருக்கிறாங்க. அந்த கடவுள் நிலையும் வந்து அடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பராபர அறிவு, பராபர சிவம், பராபர சிவம், பராபர அறிவு தான் சொல்லுவாங்க. அதுதான் சிவம், சுத்த சிவம், சிவசிவம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த பராபர அறிவு வந்து 10 அறிவு அப்படின்னு திருமந்திரமும் நமக்கு வந்து 746வது பாடலில் திருமந்திரம்னு சொல்லுது. அப்போ அந்த பராபர அறிவை கொண்டும் நான் பார்க்கின்ற அந்த கடவுள் எல்லையை வந்து யாரும் பார்க்கலை அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்க்காத யாரும் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் இதுவரை யாரும் பார்க்காத ஒரு கடவுள் நிலையை, கடவுள் அருளை பற்றி தான் நான் உங்களுக்கு அருட்பாவில் அறிமுகப்படுத்த வரேன் அப்படின்னு சொல்கிறார். அது உளவு பேரண்டம் பகுதியோர் அனந்தம்ங்கிறார். ஒரு பேரண்டம் இருக்கிறது, உண்மையான கடவுள். அந்த உண்மையான கடவுள் நிலையிலிருந்து சிதறியது, விரித்து பல கோடி அண்டங்கள், பல கோடி கடவுள் நிலைகள் வந்து இருப்பதாக சொல்கிறார். இப்படி விரிந்து கடைசியில் வந்து நம்ம இந்த மனித குலத்தை வந்து கடைசி டெட் எண்டில் வந்து நாம் நினைக்கிறோம். மேலான உயர்ந்த இடத்துல கடவுளும் கடைசி நிலையில் நாம் வந்து இந்த பிரபஞ்சமும் அஞ்ஞான வெளியே இருக்குது. அப்போ இங்கிருந்து நாம் வந்து அங்கே போகணும். இதுக்கு இடையில் பெட்வீன் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள இடையில் வந்து நிறைய தெய்வ நிலைகள், கடவுள் நிலைகள், நிறைய சத்தியசத்தர்கள் நிலைகள், நவக்கிரக கோள்களுடைய அதோடைய நிலைகள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பேஸில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் வந்து 4 லட்சம் ஆண்டுகள், 5 லட்சம் ஆண்டுகள், 10 லட்சம் ஆண்டுகள், 20 லட்சம் ஆண்டுகள், 30 லட்சம் ஆண்டுகள் அப்படின்னு எல்லாமே அது தானே அந்த லைஃப் வரைக்கும் வாழுது. அப்போ
நமக்கு வந்து ஒரு உண்மையான இறைவன் என்பது இருக்குது புரிஞ்சுக்கிறோம். நாம் வந்து இந்த டெட் எண்டில் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த உண்மையான இறைவனுக்கும் நமக்கும் நிறைய கடவுள் நிலைகள் இருப்பதையும் நம்ம வந்து அருட்பாவில் வந்து உணர முடியுது. அப்போ வள்ளல் பெருமாள் 18ஆம் நூற்றாண்டில் கண்டு கனிந்து கலந்து கொள்ளல் அப்படிங்கிற திருநுட்ப பாடலில் ஒரு கருத்தை வந்து சொல்கிறார். அதனால் இந்த இறைவன் நான் சொல்லுகின்ற இந்த அருட்பெருஞ்சோதி என்ற இந்த கடவுள் வந்து யாருக்கெல்லாம் காட்டாமல் தன்னை காட்டலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து சொல்கிறார். திருத்தமிகு முனிவர்களும் தேவர்களும் 33 கோடி தேவர்கள் முனிவர்கள் அழியாத சித்தர்கள், வள்ளல் பெருமானே சித்தர்களை வந்து அழியாதவர்கள் அப்படின்னு சொல்லிடுறார். பட் எத்தனை காலங்கள் அவங்க அழியாமல் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சுப்பிரமணிய ஞானத்தில் வந்து கொண்டு தான் நம்ம வந்து உறுதிப்படும். அழியாத நிலைகளாக ஒரு அந்த 100 ஆண்டுகள் இப்போ நம்ம வாழ்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு மேலே போனாங்களே அவங்களாம் அழியாமல் இருக்கிறாங்கய்யா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிவிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நமக்கு ஒரு 100 ஆண்டுகள்னால் அவங்களுக்கு ஒரு 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள். இப்போ திருமூலர் வந்து திருமந்திர சொல்கிறார், இருந்தேன் இக்காயத்தை எண்ணில் ஒரு கோடி, எண்ணில் அடங்க முடியாத கோடி ஆண்டுகள் வந்து நான் அந்த காயத்தோடு நான் வாழ்வேன் அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார். பட் அது அன்லிமிட்டெடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு லிமிட்டெட் ஏஜ் லிமிட்டெட் காலங்கள் வந்து நமக்கு வந்து சொல்லப்படுது. நீங்கள் சுப்பிரமணிய ஞானத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அது வந்து 100 சதுரயுகம் அப்படின்னு சொல்லி 100வது யுகத்தில் வந்து எல்லாமே மாண்டு போயிடும். ஒரு யுகம் என்பதே பல லட்சம் ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகள். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி யுகங்கள் வந்து மாறும். அப்போ 100 யுகங்கள் முடிஞ்சால் அந்த அழியாத சித்தர்கள் என்று சொல்லி கொண்டிருந்த சித்தர்கள் நிலையும் வந்து திரும்ப வந்து கரைஞ்சி போயிடும். கரைஞ்சி அவர்கள் திரும்ப மனிதர்களாக வருவார்கள் அப்படின்ட்டு வள்ளலார் சொல்லுவதற்கு முன்பாகவே நமக்கு வந்து சுப்பிரமணிய ஞானத்தில் சுப்பிரமணிய ஞானம் 20, சுப்பிரமணிய ஞானம் 25, சுப்பிரமணிய ஞானம் 500 போன்ற நூல்களை வந்து சுப்பிரமணிய அகஸ்தியருடைய குரு வந்து அவரே வந்து நமக்கு இந்த கருத்தை வந்து வலியுறுத்துகிறார். வள்ளல் பெருமான்னு சொல்கிற அழியாத சித்தர்களும் சிருஷ்டி செய்யும் திருத்தர்களும் காக்கும் அறுத்துமிகு தலைவர்களும் அடைக்கிட வல்லபவரும் அலை புரிகின்றவர்களும் உள் அணிகிரிப்பவரும் பொறுத்து மற்ற சக்திகளும் சத்தர்களும் எல்லாம் இவர்கள் எல்லாமே. அப்போ இதில் வந்து எல்லாமே வந்துடும். எல்லா கடவுள் நிலைகளும் எல்லா மாற்றங்களுமே வந்துடும். இவர்கள் எல்லாமே பொருள் எதுவோ பொருள் எது, உண்மையான மெய்ப்பொருள் எது, உண்மையான கடவுள் எது அப்படின்று தேடி போக அவங்களாம் தேடிக்கொண்டே போக அவர் அவங்கவுங்க தம் கருத்தில் ஒளித்து இருக்கின்ற கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கணித்தேன் அப்படின்னு இந்த அருட்பா பாடல் வந்து சொல்லுது. அவர்கள் எல்லாம் தேட விட்டுட்டு இவரை வந்து அந்த அருட்பெருஞ்சோதி இறைவன் வந்து அவங்களுடைய கருத்தில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு காட்டாமல் தான் யார், நான் தான் ஒரிஜினல், நான் தான் மேக்சிமம் உடைய நிலை அப்படி தன்னை காட்டாமல் அவங்களுக்குள்ளேயே ஒளிந்திருக்கின்றார். கடவுள் வேற எங்கேயும் இல்லை, அவரோட ஆன்மாக்குள்ளே தான் உள்ளுளியாக இருக்கிறார். ஆனால் அவங்க நமக்கு இப்போ தெரியல. கடவுள் நமக்குள்ளே தான் இருக்கிறார், நம்மளை தான் இயக்குறாரு. ஆனால் கடவுளை பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. அது போலவே அவங்க சித்தர்களுக்குள்ளேயும் ஞானிகளுக்குள்ளேயும் எல்லா செயல்கள் எல்லாம் அந்தந்த திறத்துக்கு ஏற்ற மாதிரி அருள் நிலையை கொடுத்துட்டு பூரணமாக முழுவதும் தன்னை கொடுக்காம அவங்களுக்குள்ளார வந்து இறைவன் வந்து ஒளித்து கொண்டார், மறைத்து கொண்டார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து நம்ம வந்து கண்டு கணிந்து கலந்து கொள்ளல் அப்படிங்கிற பதிகத்தில் வந்து பார்க்க முடியுது. ஓகே, அடுத்த பாடலை நம்ம இதை பார்த்துடலாம். அது கோணாத நிலையினராய் குறிக்குணம் கண்டிடவும் கூடாத வண்ணம் மலை குகை முதலாம் இடத்தில் ஊனாதி விடுத்து உயிர்ப்பை அடக்கி மனமடக்கி உரிப்புரிகள் அடக்கி வரும் யுகங்கள் பல கோடி தூணாக அசிதல் இன்றி தூங்காது விடித்து தூய சதா நிட்டர்களும் துரிய நிலையிடத்தும் காணாத வகை ஒளித்த கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தேன். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு பாடல். அதாவது மனம் கோணாமல் குறிக்கோளோட மற்ற பெண்களோடு கூடாமல் இந்த உலக இன்பத்திலோடு கூடாமல் மலை குகை மற்ற இடங்களில் இந்த ஊனை விடுத்து உயிரை அடக்கி மனதை அடக்கி உரிப்புரிகளை எல்லாம் அடக்கி யுகங்கள் பல கோடியாக தூணாக அப்படியே ஒரே நிலையில் நின்று தவம் செய்தவர்களுக்கும் தன்னை வந்து காட்டாமல்
இவர்கள் யாரை சொல்கிறாருனாக்க, இது வந்து சித்தர்கள், முழுக்க முழுக்க சித்தர்கள் கடந்த நிலை. சித்தர்களுக்கு தன்னை காட்டாமல் ஒளித்த கல்வனை, ஒளித்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பெருமானார் இங்கே வந்து பயன்படுத்தி விளங்கிக்கணும். ஒரு பொருளை நம்ம வந்து மறைச்சி வச்சுருவோம். அவங்க பார்க்காத மறைச்சி வச்சுருக்கின்ற ஒரு பொருளை தான் வந்து ஒளித்த அப்படின்னு சொல்லி ஒளி வச்சுக்கிட்டான் அப்படிம்பாங்க. அப்போ இந்த இறைவன் தன்னை வந்து ஒளித்து கொண்டார், தன்னை வந்து யாருக்கும் காட்டக்கூடாது, ஒளித்து கொண்டார். அப்போ யாருக்கும் தெரியாத, யாரும் புரிய முடியாமல், அறிய முடியாமல், அடைய முடியாமல் இருந்த ஒரு கல்வனை, ஒரு திருடனை, ஒரு இறைவனை இதற்கும் காட்டாமல் ஒளிந்து கொண்டு இருந்த ஒரு இறைவனை தான் நான் என் கண்ணால் கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தே அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்போ வள்ளல் பெருமான் இதுலேருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்து வந்துடணும். இப்போ வள்ளல் பெருமான் நமக்கு திருவருட்பாலை வலியுறுத்துகின்ற கடவுள், இதுவரை யாரும் பார்க்காத ஒரு கடவுள், இதுவரை யாரையும் கண்டு கொள்ளாமல் ஒரு கடவுள், இதுவரை யாரும் எவ்வளோ தவங்கள் யுகங்கள் செஞ்சாலும் பார்க்க முடியாமல் ஒளித்து கொண்டிருந்த ஒரு கடவுள் நிலை. அப்போ அந்த கடவுளுடைய நிலையை, அந்த அருளை பெறுவதற்கான நேரம்தான் இது, நல்ல தருணம். அப்போ இப்படி இருக்கின்ற ஒரு கடவுளை, இப்படி இருக்கின்ற ஒரு இறைவனை, இப்படி இருக்கின்ற ஒரு மேலான ஒரு தன்மை நிலையில் உள்ளவர் வள்ளல் பெருமான் அறிந்து புரிந்து அதற்கு ஏற்றவர் கடைப்பிடித்து வள்ளல் பெருமான் வந்து அந்த அருளை வந்து பெறுகிறார். அப்போ தான் பெற்ற அருளை அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பெற வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் வந்து விரும்புகிறார். அப்போ விரும்பி தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், நான் வந்து இந்த அருட்பாவலை ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், யான் அடையும் பயனை நீதான் அடைதல் பொருட்டு. ஏன் நான் உங்களுக்கு வந்து இப்படி வலியுறுத்திக்கிட்டு வரேன் அப்படின்னாக்க, நான் உங்கள் மேலே உள்ள இரக்கத்தினால, உங்கள் மேலே உள்ள கருணையால் நான் இதை வந்து சொல்கிறேன். நான் எந்த கடவுள் நிலையெல்லாம் அடைந்தேனோ அந்த கடவுள் நிலைகள் எல்லாமே நீங்கள் பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் அந்த அருட்பாவில் இப்படி இருக்கின்ற, யாருக்கும் தெரியாமல் இருந்த, ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுளை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குண்டான யோக முறைகளை, அதுக்குண்டான ஞான முறைகளை வந்து நான் அதற்காக தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் வந்து அருட்பா பாடல்களை சொல்கிறார். ஏன் உரைத்தேன், எடுக்கத்தால் எடுத்துரைத்தேன். அப்போ அருள் பெறுவதற்கான தருணம் இது என்று சொல்லும்போது, இந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை யாருக்கும் தன்னை காட்டாமல் இதுவரை ஒழித்து கொண்டிருந்த அந்த காலத்தை, இந்த காலத்தை காத்திருந்து பொறுமை காத்து பக்குவம் வந்த பிறகு தன்னை வெளிப்படுத்தி கொண்ட இந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை, இறைவனுடைய அருளை நாம் எல்லாம் பெற வேண்டும். அதுக்காகத்தான் வள்ளல் பெருமான் இந்த அருளை பெறுவதற்கான தருணம் இது அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்படின்னா இதுக்கு முன் வள்ளல் பெருமான் தோன்றுவதற்கு முன் நாம் வந்து ஒரு யோகம் செஞ்சிருந்தாவோ, ஒரு தான தர்மம் செஞ்சிருந்தாவோ, ஒரு கருணை செஞ்சிருந்தாவோ நமக்கு என்ன கடவுள் எல்லை, எந்த அருள் வந்து நமக்கு வந்து காரியப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அருட்பெருஞ்சோதி இறைவன் வள்ளல் பெருமானுக்கு பிறகுதான் அருட்பெருஞ்சோதி இறைவன் வந்து காரியப்படுறார். அதுக்கு முன் இறைவன் அருட்பெருஞ்சோதி கலந்து கலவாமல் வந்து இந்த உலகத்தை வந்து ஆட்சி நடத்துகிறார். தன்னை யாருன்னு காட்டிக்கல, ஆனால் தான் தான் எல்லாத்துக்கும் காரணம். அல்லாதாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து வள்ளல் பெருமான் யூஸ் பண்ணுவார். அதாவது தானாகி தான் அல்லதாய், நான் தான் ஆனாலும் நான் இல்லை, தானாய் தான் அல்லதாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பெருமான் வந்து பயன்படுத்துவார். அவர் தான் எல்லாத்து காலகட்டத்திலையும் ஆட்சி பண்ணுறாரு, ஆனாலும் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னை காட்டிக்கல. அதான் அது ஒரு பொருள். அப்போ அந்த கடவுள் எல்லையை வள்ளல் பெருமான் அந்த கால எல்லையை, அந்த காலகட்டத்தை புரிந்து தெரிந்து வள்ளல் பெருமானுக்கு முதல்ல தன்னை வந்து இந்த இறைவன் வந்து காட்டுறார். தான் யார், தான் எந்த உலகத்தை சார்ந்தவர்னு. அதான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, நீ எனக்கு வந்து இப்போ அருள் புரிகிற, இது வந்து எனக்கு புதுசு அப்படின்னு சொல்கிறார். நீ இதற்கு யாருக்கும் இதற்கு அருள் பண்ணவே இல்லை, உன்னை வந்து பூரணமாக இதற்கு யாரும் நீ காட்டவே இல்லை. நீ செய்த அருள் வந்து, நீ செய்த கருணை வந்து இது எனக்கு தான் முதல் அப்படின்றதுக்கான நிறைய பாடல்கள் நான் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருப்பேன். அது ஏதும் தெரியாது அகங்கரித்து இருந்த சிறியேன் தனி வலிந்தே ஓதும் பொருளை கொடுத்து என்றும் உழவாத இன்பப் பெருநிலையில் ஓங்கி உறவைத்த இந்த ஒருமை பெருமானே, இது நின் கருணைக்கு இயல்போ, நீ என்பால் வைத்த கருணை. இங்கே தான் நோட் பண்ண வேண்டியது, நீ என்பால் வைத்த கருணை இந்நாள் புதிதே. கருணை என்பது அருள், அருள் தயவு கருணை என்பதெல்லாம் ஒரே பொருளை குறிக்கும். அதாவது கடவுள் நம்ம பால் காட்டுகின்ற கருணைக்கு பேர் அருள், நாம் வந்து மற்ற உயிர்கள் பால் காட்டுகின்ற கருணைக்கு தயவுக்கு பேர் ஜீவகாருண்யம், அது கருணை அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறார், நீ என்பால் வைத்த கருணை இந்நாள் புதிதே. இந்நாள் அப்படின்பது திஸ் இஸ் அ டைம், இந்த காலம் வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் செய்த காலம். வள்ளல் பெருமான் அருள் பெற்ற பிறகு அவர் தாம் பெற்ற அருளை உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் பெறுவதற்கான நேரத்தை தான் வள்ளல் பெருமான் இது நல்ல தருணம் அருள் செய்வதற்கு, அருள் பெறுவதற்கு. அதனால் இந்த நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, விரயம் செய்து விடார்கள். இந்த உலகத்தின் பால், உலக பேறுகள் பால், உலக ஆசா பாசங்கள் பால் போயிட்டு கிடைச்ச ஒரு ஆஃபர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறார். இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் நம்ம அழைக்கிறார். வாங்க, இது அருள் செய்வதற்கான நல்ல நேரம், இது மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்க வாங்க அப்படின்ட்டு நமக்கு அருட்பாவில் அழைக்கிறார். ஓகே, இப்போ அருள் அழைத்தது மட்டும் இல்லாமல் வள்ளல் பெருமான் பல்வேறு இடங்களில் உறுதிப்படுத்துகிறார். எப்படி சொன்னாக்க, நான் பொய் சொல்லலை, நீங்கள் ஐயோ ஏன்னா இதுக்கு முன்னாடி சித்தர்கள் சொல்லாததை, இதுக்கு முன்னாடி 6 அந்தங்கள் சொல்லாததை வள்ளலார் மட்டும் தான் புதுசாக சொல்ல போகிறாரா? இது எடுத்துக்கிட்டி பேசுகிறாரு, இதில் நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்லாம் நமக்கு பல கேள்விகள் இந்த காலகட்டத்தில் இருந்தது, வள்ளலார் காலகட்டத்தில் இருந்தது. அதுதான் வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் சொல்கிறாரு, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே நானரத்தரசே என் உரிமை நாயகனை என்று வணந்து வணந்து ஏத்துதுமி நாம் வம்மின் உலகிலே மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்து உரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன், சிச்சபையில் பொச்சபையில் புகும் தருணம் இதுவே. இதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். நான் சத்தியமாக சொல்கிறேன், சத்தியத்தை சொல்கிறேன், எடுத்துக்கட்டி பேசலை, பொய் சொல்லலை, நீங்கள்லாம் என்னுடைய ஆன்மநேய உறவுகள் அப்படி என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். உண்மையுமே அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய உலகமாகிய சிற்சபையிலும் பொற்சபையிலும் போவதற்கு இதுதான் தருணம், திஸ் இஸ் அ டைம். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் வள்ளலாருக்கு முன்னாடி தான் அந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் தன்னை யாருக்கும் காட்டலையே, இவர் தான் ஒளித்து கொண்டாரே, ஒளிந்து கொண்டார், ஒளித்து வைத்திருந்தார் தன்னுடைய அருள் நிலையை, தன்னை பற்றி ஒரு உண்மையை இந்த உலகத்துக்கு ஒளித்து கொண்டதுனால தன்னை வெளிப்படுத்த யாருக்குமே காட்டலை. அதனால தான் வள்ளல் பெருமான் சத்தியமாக சொல்கிறார், நாம் அந்த பெருவெளிக்கு, இந்த ஆன்மா பெருவெளிக்கு போவதற்கு இதுதான் டைம், புகும் தருணம் இதுவே, நம்ம அதில் என்ட்ரு ஆகிறதுக்கு இதுதான் தருணம், இந்த நேரத்தை விட்டால் வேறு நேரம் இல்லை, இதற்கு முன்னாடி இல்லை, அதனால் இது விடாதீங்க அப்படின்னு பல்வேறு பாடல்களை வலியுறுத்துகிறார். அதாவது இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம், பொது நல்ல நடம் வல்ல புண்ணியரே கேளும், பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன், இது நல்ல தருணம். இறைவனை வணங்கி கொண்டிருப்பவர்களே, கடவுளர்களை பெற வேண்டும் என்று விரும்புகின்றவர்களே, நீங்கள் நான் சொல்கிறத புண்ணியக்காரர்களேங்கிற வள்ளல் பெருமான் யாரெல்லாம் இந்த இறைவனை நினைக்கின்றார்களோ, யாரெல்லாம் பேசுகின்றார்களோ, யாரெல்லாம் இந்த இறைவனை பற்றி படிக்கின்றார்களோ, இது யாருக்கு இது வாய்க்கும் அப்படின்னா புண்ணிய உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த இறைவன் மார்க் பொருந்துங்கிறார். புண்ணிய நம்மளை பார்த்து புண்ணியரே, நான் சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கேட்குறீங்க, இந்த உண்மை உங்களுக்கு புரியுது அப்படின்னாக்கா நீங்களாம் புண்ணியவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த மார்க்கம், இந்த இறைவன் நிலை, இந்த கடவுள் நிலை யாருக்கு இது வாய்க்கும்? இது இப்போ நாமளும் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்கிறோம், நிறைய பேர்த்துக்கிட்ட ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் நிறைய பேர்த்துக்கிட்ட இதோட உண்மையை சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேர்த்துக்கு இது புரிய வருது, எத்தனை பேர்த்துக்கு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாராலும் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏன் அப்படின்னாக்க இது புண்ணியம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான், வெட்டக்குறை தொட்டக்குறை உள்ளவர்களுக்கும் புண்ணியம் உள்ளவர்களுக்கும் அருள் பெற வேணும் அப்படின்னு தீவிர முயற்சிகளுக்கு மட்டும்தான் இந்த மார்க்கமே பொருந்தும் அப்படின்னு சொல்லுது. அது எண்ணிய படியெல்லாம் இயற்றுக என்று என புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதிங்கிறது. அப்போ இது புண்ணிய பலம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த கடவுள் நிலை பொருந்த வருது. புண்ணியம் இல்லாதவர்களுக்கு இது பொருந்தாது, கிடைச்சாலும் பயன்படுத்திக்க மாட்டாங்க. நிறைய பேர் வள்ளலாரை வணங்குவாங்க, எங்கள் தாத்தா வணங்கினாரு, எங்கள் அப்பா வணங்குவானான்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு புண்ணியம் இருந்தது, ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அதுக்கடுத்து அந்த தலைவர்கள் அதை விட்டுருப்பாங்க.
குலதெய்வங்கள்லாம் வணங்குவாங்க, மற்ற விஷயங்கள்லாம் அவங்க அப்பா தாத்தாவோட சொத்து பயன்படுத்திக்குவாங்க, அப்பாவோட சொத்துலாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் அப்பா சொன்ன தாத்தா சொன்ன வச்சுருந்த சன்மார்க்கத்தை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஏனென்றால் இது புண்ணியத்தின் அடிப்படையாக கொண்டது. இது ஜாதியின் அடிப்படையோ மதத்தின் அடிப்படையோ மற்ற இரத்த உறவுகள் அடிப்படையாக கொண்டது இல்லை. இது இந்த ஆன்மா பர்டிகுலராக புண்ணியம் செஞ்சுருக்குது, இந்த ஆன்மா பர்டிகுலராக வந்து இதுக்கு முன் தவம் செய்திருக்குதுனாக்கா அவர்களுக்கு தான் இது வந்து புரிய வரும். கையிலே குடித்தாலும் அழுப்பா கரைச்சே வந்து நம்ம வந்து ஊற்றினா கூட அவர்கள் புண்ணியம் இருக்குதா, அவர்கள் முன் ஜென்மங்களில் வந்து தவப்பலம் செய்திருக்கிறார்களா, அவர்களுக்கு ஏதோ தர்மங்கள் உள்ளார்களா, அவர்களுக்கு தான் புரியும். அதனால தான் வள்ளலார் வந்து இங்கே தெளிவாக சொல்கிறாரு, இது அருள் பேருக்கு நல்ல நேரம், ஆனால் இது புண்ணிய உள்ளவர்களே நீங்கள் கேளுங்க, நான் வந்து பொய் சொல்லலை, மெய்யே புகழ்கின்றேன், உண்மையைத்தான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்குங்க அப்படின்ட்டு நமக்கு இந்த பாடலை வந்து சொல்கிறார். அப்போ இதுக்கு முன்னே நீங்கள் எதை மதித்து கொண்டிருந்தீங்க? நம்ம ஒன்று ஜாதியை மதித்து கொண்டிருப்போம், சமயத்தை மதித்து கொண்டிருப்போம், மதத்தை மதித்து கொண்டு அதுக்குள்ளே சொல்லப்பட்ட கடவுள்களை பற்றி பேசுவோம், தவறில்லை. வள்ளல் பெருமா சொல்கிற இதுக்கு முன்னே மதித்து கொண்டிருந்தீங்களே சமயங்கள் மதங்கள் ஜாதிகள்லாம், அதெல்லாம் மனிதனே உய்விக்க முடியாமல் மாய்ந்து போனதுங்கிறாரு. இனிமேல் நீங்கள் அதை நம்பி கொண்டிருப்பதில், அதை வணங்கி கொண்டிருப்பதில் உங்களுடைய பிறவிதான் வீண். மதித்த சமய சாதி சமய வழக்கெல்லாம் மாய்ந்தது. அப்போ இனிமேல் இந்த மாய்ந்ததுன்னாக்க அது ஒரு மனிதனை இனிமேல் உய்விக்க முடியாது. அப்போ அதை நம்பி கொண்டு இருப்பதுலையும் அதை வாழ்ந்து கொண்டு இருப்பதையும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பதிலையும் ஏமாற்றம் தான். இதை வந்து மேல் உலகத்தில் நடக்கின்ற இந்த அருள் மாற்றங்களை வந்து கீழ் உலகத்தில் உள்ளதை தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம ஆளுங்க ஏதாவது மேலே போனாங்கனாக்க கடவுள் உலகத்துக்கு அருள் தவத்தானால அருள் போனாங்க தான் இதை சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து வேல்யூ பண்ணிக்கணும், நம்ம வந்து மதிச்சுக்கணும். இதை நம்ம மதிக்கலைனாக்கா நம்ம பிறவி தான் வீணாக போகும். நாம் போய் பார்க்க முடியாது. நாம் வந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு போனாலும் அந்த கடவுள் உலகம் மேல் உலகம் தெரியாது, நம்ம ராக்கெட் எடுத்துகிட்டு போனாலும் மேல் உலகத்தை வந்து பார்க்க முடியாது. ஆனால் கடவுள் அந்த நிலைக்கு வள்ளலார் வந்து இப்போ அந்த நிலைக்கு போனார். அதனால் நம்ம வந்து அருட்பா வந்து வேல்யூ பண்ணுறோம். வானுலக ரகசியங்கள் வானுலக விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து இதை சொல்லப்படுது. அப்போ வானுலகத்தில் என்ன நடக்குது? இதுக்கு முன்னே இருந்த மத கடவுள்களோ சமய கடவுள்களோ இதுக்கு இருந்த விஷயங்கள் அந்த அருள் நிலைகள் எல்லாம் இனிமேல் மனிதனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்க முடியாது. அப்போ அதை நம்பிக்கொண்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லை, வருண ஆசிரமம் 4 வகை வருண ஆசிரமம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கூலி வேலை செய்கிறவங்க, படைபலம் உள்ளவர்கள் ஒருத்தவர்கள், பிராமணர்கள், விவசாயம் செய்கிறவர்கள், இந்த செட்டியார்கள் வருணாசிரமம் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு 4-5 வகையான வருணங்களை வந்து பிரித்து கொண்டிருப்பாங்க. அந்த வருணத்துக்கு இந்த வருணம் உள்ளவங்க இந்த ஜாதி கும்பிடணும், இந்த வருணத்தில் உள்ளவங்க இந்த இறைவனை வணங்கணும் அப்படின்ற அந்த வருணம் ஆசிரம வகைகளாக இருக்குது. அதுவும் அந்த வர்ண ஆசிரமத்தில் சொல்லப்பட்ட மயக்க நிலைகளும் வேத நிலைகள் எல்லாம் மாய்ந்து போனது. அது ரொம்ப உலகத்தை கொதித்து கொண்டு உலகத்தை வந்து அந்த ஆச்சார வகைகள் வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு வந்தது. இன்றைக்கும் சில இடங்களில் வந்து அந்த மத ஆச்சாரங்கள் வர்ணாசிரமங்கள் அதில் சொல்லப்பட்ட சடங்குகள் விஷயங்கள்லாம் இன்றைக்கும் ஆட்சி செய்து வருது. ஆனால் அதனுடைய அருள் தரம் எப்படி இருக்குதுனாக்க அந்த அருள் தரம் எல்லாம் மாய்ந்து போனது, எல்லாம் அழிந்து போனது அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் பதிப்பார். அதனால் நீங்கள் வந்து அந்த வர்ண ஆசிரமத்திலேயோ அந்த ஜாதி ஆசிரமத்திலேயோ சமய ஆசிரமத்திலேயோ நீங்கள் நம்பிக்கொண்டு இருந்தீங்கன்னாக்க உங்களுடைய பிறவி தான் வீணாக போகும். கடவுளர்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து பெற முடியாது. அதெல்லாம் விட்டு வந்தீங்கன்னா இந்த கடவுளர்களை பெறுவதற்கு இது நல்ல தருணம். திஸ் இஸ் அ டைம். இந்த தருணத்தை, இந்த ஆஃபரை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா கடவுள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதிமுறைகளை வந்து விதிக்கிறார். இதுக்கு முன்னாடி இந்த பிரதமரை வந்து ஒரு விதிநிலைகளை விதிக்கிறார், இப்போதைய பிரதமரை வந்து ஒரு விதிநிலை விதிக்கிறார். ஏன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு அருள் வந்து ஒவ்வொரு சட்டத்திட்டங்களை வந்து இறைவன் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு அருள் ஆட்சியை வந்து நடத்துறார். ஒரு சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறார். அப்போ அந்த சட்டத்தில் அந்த காலகட்டத்தில் எந்த சட்டங்கள் வந்து நடைமுறையில் உள்ளதோ அந்த காலகட்டத்தில் இருக்கின்றார்கள் அந்த சட்டத்திட்ட நிபந்தனைகளை பயன்படுத்தி ஃபாலோ பண்ணால் தான் அதில் அவங்களை வந்து வெற்றி பெற முடியும். அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து வேதாந்தங்களை ஆட்சி செய்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க வேதாந்தத்தை கடவுளாகவும் வேதாந்தத்தை நிலையாகவும் வணங்கி கொண்டு வர்றாரு. ஒரு காலகட்டத்தில் வந்து சித்தாந்தங்கள் கடவுள் நிலைகளை பற்றி பேசிக்கொண்டு இன்றைக்கி வந்து சைவ சித்தாந்தங்கள் சித்த மார்க்கங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு வருது, தவறில்லை. ஆனால் அந்த காலகட்டத்தை கடந்து அதிலே நின்று விடக்கூடாது. இந்த காலகட்டத்துக்கு ஒரு அருள் நிலைகள், ஒரு ஆட்சி நிலைகள்,
ஒரு ஆன்மீக நிலைகளை பற்றி கடவுளால் கொடுக்கப்படுது. யாரும் நீங்கள் மனிதர்கள் வள்ளலார்லாம் இல்லை. வள்ளலார் முதல்ல சொல்லிட்டார், இது நான் கொடுக்கல, என்னுள் இருந்து இறைவன் கொடுத்தார், நான் இதை சொல்கிறேங்கிற. என்னால் ஆவது ஒன்றுமில்லை அப்படின்றா வள்ளல் பெருமான் சொல்லார். ஏதும் தெரியாதுங்கிறார், ஏதும் தெரியாதுங்கிறாங்கிற. எல்லாமே கடவுள் தான். அப்போ கடவுள் வள்ளல் பெருமான் வழியாக இந்த உண்மையை, இந்த தன்மையை பற்றி இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது தான் அந்த தகவலை தான் வள்ளல் பெருமான் திருவருட்பாவாக நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ கடவுளுடைய விதிமுறைகள், கடவுளுடைய ஆட்சி மாற்றங்களை பற்றிலாம் பேசுகின்ற வேதம் தான் நமக்கு திருவருட்பா ஆராய்ந்திருக்கு. அப்போ அந்த வேதங்கள் மேல் உலகத்தில் இந்த காலகட்டத்தில் உள்ள விதிமுறைகளை தான் நமக்கு அருட்பாவாக சொல்லுது. இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள், இந்த யுகங்களில் பிறந்தவர்கள் இந்த அருளை, இந்த சன்மார்க்கப்படி தான் வணங்கி தான் பிறப்பு இறப்பு ஒழிக்க முடியும். இல்லை வேணாம், நான் பழைய ஜாதியை பிடிச்சிருக்கிறேன், மதத்தையே பிடிச்சிருக்கிறேன், யாருக்கும் நஷ்டம் இல்லை, பிடிச்சிக்கிட்டு அது சுடுகாடை காட்டும் போயிட வேண்டியதான். ஏன்னா அந்த மதங்கள், இந்த சமயங்கள் மனிதனுக்கு மரணவிழா பெருவாழ்வு கொடுக்காது அப்படின்னு சத்தியம் செய்து சொல்லப்பட்டிருக்குது திருவருட்பால. நீங்கள் திருவருட்பாலம் திருமறை ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். அப்போ காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆவர அடக்கும் அருட்பெரு ஜோதி. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த காலகட்டத்துக்கு உள்ள லா, காலமும் நீதியும். இந்த காலகட்டத்துக்கு இந்த நீதி, இந்த காலகட்டத்துக்கு இந்த நீதி, இந்த காலகட்டத்துக்கு இந்த நீதி அப்படின்னு காட்டி எவ்வுயிரையும், எல்லா உயிர்களையும் ஆவர அடக்கும் அருட்பெரு. அப்போ அந்தந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன ஒழுக்க நீதியில் இருக்கிறோம் அப்படின்னாக்க, எல்லாரும் கருணை செய்து, கருணையாக இருந்து, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் இருந்து, சாதியாலேயோ மதத்தினாலேயோ தேசத்தினாலேயோ வேறு எந்த விதத்தினாலேயோ நாம் பேதப்படுத்தி இருக்காமல், வித்தியாசப்படுத்தி வாழாமல், எல்லா உயிர்களும் ஒன்று அப்படின்ட்டு கருணை, ஒரு பிற உயிர்கள் பால் கருணை செய்து, நாமும் கருணையாக இருந்து கருணையை பழகி கருணை வழியாகத்தான் ஒரு கடவுள் அருளை பெற முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் இன்றைக்கு இருக்குது. இந்த சட்ட நியதிகள் நிரம்பிய ஒரு நூல் தான் திருவருட்பா ஆறாம் திருமறை. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நியூட்ரலாக இருந்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த உண்மை நமக்கு புரியும். அப்போ இந்த கடவுள் அருளை பெறுவதற்கான நேரம், இந்த நேரம் இது நல்ல தருணம். அப்போ இந்த நேரத்தை, இந்த தருணத்தை நம்ம எல்லாம் பயன்படுத்தி கொண்டால் ஈஸியாக நம்ம கடவுள் அருளை பெற்றுவிடலாம் அப்படின்பதுதான் வள்ளல் பெருமானுடைய சத்தியமான ஒரு வார்த்தை. இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கையோ, ஒருத்தர் வள்ளலார் மார்க்கெட்டுக்கு இணைக்கிறதையோ, சுத்த சன்மார்க்கத்துக்கு இணைச்சா நமக்கு ஒன்றுமே இல்லை. இது சொல்கிறதுலாம் ஒரே, நீங்கள் வள்ளலாருக்கெல்லாம் வந்தீங்கன்னா, வள்ளலார் கும்பிடிங்கன்னா இங்கே யாரும் உங்களுக்கு ₹1 கூட தர போகிறது இல்லை, எங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை. இது எல்லாம் ஒரு ஆன்மநேய உரிமையோடு தான் இந்த உண்மையை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் இருக்கின்ற வள்ளலார் மார்க்கத்தில் இருக்கின்ற சுத்த சன்மார்க்கங்கள் எல்லாமே இந்த மார்க்கத்தை சொல்லுவது, வலியுறுத்துவது, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லா நிலைகளையும் வலியுறுத்தி பேசுவதெல்லாம் எதற்காக அப்படின்னாக்க, ஒரு ஆன்ம உரிமை, ஒரு ஆன்ம நேயம், அவ்வளோதான். மனித நேயத்தை கடந்து ஒரு ஆன்ம நேயம். நீங்களும் மனிதர்கள், நாமளும் மனிதர்கள், நீங்களும் ஆன்மா, நாமளும் ஆன்மா, நம்ம ரெண்டு பேருமே கடவுளுடைய பிள்ளைகள். அதனால் உங்களுக்கு இனி சகோதரர், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என் கடமை அப்படின்ற ஒரே உரிமையோடு தான் சொல்கிறோமே தவிர, உங்களை எல்லாம் சன்மார்க்கமாக இணைச்சாலோ எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டோ, உலகமோ கவர்மெண்ட்டோ மற்ற எதுவுமே கொடுக்க போகிறது இல்லை. எங்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. ஒரு ஆன்ம நேய உரிமை, நாங்கள் பெற்றதை நீங்கள் பெறணும். வள்ளலார் எப்படி நான் பெற்ற அருளெல்லாம் நீங்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னு நமக்கு அருட்பா கொடுத்தாரோ, அதனால் நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த அருட்பாவை, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, நான் அந்த உண்மை எல்லா மனிதர்கள் எல்லாமே பொய்யான மார்க்கங்களிலும், பொய்யான சாதியிலையும், சமயத்திலையும், மற்ற பொய்யான குறைந்த அருள் நிலை உள்ள தெய்வங்கள்லாம் வணங்கி கொண்டு எல்லாம் பிறப்பு இறப்பில் செத்து போகிறாங்களே, பிறப்பு இறப்பை ஒழிப்பதற்கான ஒரு மார்க்கம் நமக்கு வள்ளலார் கொடுத்துருக்காரு. பிறப்பு இறப்பை ஒழிக்கின்ற ஒரு மார்க்கத்தை கடைப்பிடிக்காமல், ஃபாலோ பண்ணாமல், தெரிஞ்சிக்காமல் மற்ற மார்க்கத்தில் போயிட்டு சுடுகாடுக்கு போகிற மார்க்கத்தெல்லாம் போயிட்டு வாழ்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆன்ம உரிமை தான். நீங்களே சகோதர உரிமையோடு தான் சொல்கிறோமா தவிர, உங்களெல்லாம் மற்ற மதங்களை, மத மாற்றம் இது இல்லை, சமய மாற்றம் எந்த மாற்றமும் இது இல்லை. நீங்கள் எதை வணங்கி கொண்டீங்களோ அதை அப்படியே வணங்கி கொண்டிருக்கலாம். கூட அருட்பாவை சேர்த்து இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. உண்மை எது பொய் எது நீங்கள் முடிவு உங்கள் கையில். நீங்கள் வேண்டுமா, இல்லை பிறவியை ஒழிக்கணுமா, இல்லை பரவாயில்ல நான் சுடுகாட்டுக்கு போய் சேர்த்துட்டு திரும்ப 4-5 பிறவிகள்லாம் பிறந்துட்டு நான் அப்புறமா அருள் பெற வரேன், இப்போ நான் என் ஜாதி கடவுளை விட முடியாது, என் மத கடவுளை விட முடியாது, ஏன் அந்த தெய்வத்தை விட முடியாது, இந்த தெய்வத்தை விட முடியாதுன்னு சொல்கிறவங்களாம் தாராளமாக வணங்கி கொள்ளலாம். இல்லை யாருக்கும் எந்த வித நஷ்டமும் இல்லை. நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய ஆன்மநேய உரிமை. கேட்பது கேட்பாதது, புரிந்து கொள்வது புரியாதது அவரவருடைய உரிமை.
இது கட்டாயமான ஒரு விஷயமே இல்லை. அருட்பாவில் சொல்லப்படுது. அருட்பா ஆன்லைன்லேயே கிடைக்குது, அருட்பா புத்தகமும் கிடைக்குது. தமிழக அரசு இந்து நலத்துறை கீழே வந்து தெய்வ நிலையங்கள் வந்து இந்த அருட்பா புத்தகத்தை வெளியிடுது. அதனால் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். வள்ளலார் கைப்பிரதியும் கிடைக்குது. வள்ளலார் எழுதுறதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. உண்மைகளை சொல்வதற்கான ஒரே காரணம், நீங்கள் அனைவரும் என்னுடைய ஆண்மை நேய உரிமை உடையவர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்ற ஒரே உரிமை தான் என்பதை நீங்களாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த தருணத்தினுடைய என்ன பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அருட்பாவில் பல இடங்களில் வந்து இந்த டைமிங்கை பற்றி வள்ளலார் வந்து பேசுகிறார். இந்த டைமிங், இந்த காலகட்டம், இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்லுவாங்கள்ல, இந்த காலகட்டத்தினுடைய அருமை பெருமை என்ன அப்படின்னு வள்ளல் பெருமான் வந்து சொல்கிறார். கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி விளக்கமெல்லாம் மண்மூடி போக மலையொரு சன்மார்க்கம் ஒன்றே நிலை பெற மெய் உலகம் வாழ்ந்தோங்க கருதி அருள் வழங்கினே எந்தனக்கு. வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்க. கலை உரைத்த கற்பனைகளால் சொல்லப்பட்ட புராணங்கள், இதிகாசங்கள், ஆகமங்கள் அது அந்தந்த காலகட்டத்துக்கு மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு கதைகள், கட்டுரைகள், புராணங்கள் தான். அதில் மாற்றுக்கிறது இல்லை, நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அதிலே தான் உண்மை, அதுதான் நிலையானது அப்படி என்று கொண்டாடி கொண்டு இருப்பதைத்தான் வள்ளல் பெருமான் வந்து வேணாங்கிறார். எந்த கடவுளையோ எதையோ எந்த ஆகமங்களோ எந்த சாஸ்திரங்களோ வணங்கிட்டு போங்க, தப்பு கிடையாது. அதுதான் நிலை அப்படின்னு அதோடு நின்றுடாதீங்க. அதுக்கு அடுத்த படி வாங்க. ஒரு சமரசமான ஒரு கடவுள் நிலையை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஒரு உண்மையான ஒரு மேலான நம்முடைய ஆன்மா போய் சேர வேண்டிய கடவுள் நிலையை பற்றி புரிஞ்சுக்கிங்க அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதிலே நிலை என்ன கொண்டாடி, இது கண்மூடி வழக்கம், ஒரு பிளைண்டான ஒரு வேஸ்ங்கிறது. உண்மையான கடவுள் நிலையாக ஒரு இந்த சாஸ்திரங்களை, ஒவ்வொரு சடங்குகளுக்கும் நம்ம செய்ய வேண்டிய சாஸ்திரங்கள், ஒவ்வொரு சம்பிரதாயங்கள், இந்த சம்பிரதாயங்கள் சடங்குகள்லாம் செஞ்சால் உண்மையுமே நம்ம ஆன்மா வந்து கடவுள் உள்ளத்துக்கு போகுதா? ஒரு பிளைண்டாக நீங்கள் இருக்காதீங்க, சிந்தனை செய்யுங்க. அப்போ அந்த மாதிரி கண்மூடித்தனமாக ஒரு பிளைண்டாக ஒரு மூடத்தமான வள்ளல் பெருமானிக்கு சொல்கிறது வந்து மூட பழக்க வழக்கங்கள் தான். நல்ல பழக்க வழக்கங்களே வள்ளல் பெருமானிக்கு வந்து சொல்லலை, தெளிவாக விளங்கிக்கணும். இது வந்து நம்மளுடைய சமுதாயத்தில் நல்ல பழக்கங்கள் கூட நிறைய மூட பழக்க வழக்கங்கள் வந்து சேர்ந்துருக்குது. அந்த மூட பழக்க வழக்கங்கள் தான் வந்து வள்ளல் பெருமான் மண் மூடி போகுங்கிறார். சாபமே விடுறார். அந்த உலகத்துக்கு வள்ளல் பெருமான் ஒரு சாபமே விடுறார். இதெல்லாம் பொய்யா அந்த உலகத்தில் சொல்லப்பட்டதோ, கதை கட்டுரைகளாக சொல்லப்பட்டதோ, அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதான் உண்மை நினச்சிக்கிட்டு இந்த உலகம் இருந்துச்சுன்னா அந்த கண்மூடி தனமெல்லாம் மண் மூடி போகட்டும். என்ன இருக்கணும், எல்லாரும் உண்மையான மெய் உலகத்துக்கு போய் சேரணும். எல்லா உழவர்களும் எல்லா மனிதர்களும் உண்மையான மெய் உலகத்துக்கு போய் போகணும். அந்த மெய் உலகத்தை வலியுறுத்துகின்ற சன்மார்க்கம் ஒன்றே. எந்த மதங்களும் இருக்கக்கூடாது, சமயங்களும் இருக்கக்கூடாது. எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்ற ஒரு ஆன்ம உரிமையோடு இருக்கக்கூடிய வலியுறுத்தக்கூடிய சுத்த சன்மார்க்கம் ஒன்றே நிலை பெற வேண்டும். இந்த உண்மையான எல்லாரும் மெய் உலகத்துக்கு வாழ்வதற்கு போக வேண்டும் அப்படி என்று கருதி அருள் வழங்கினே அப்படின்ட்டு வள்ளல் பெருமானார் பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறார். அப்போ அருள் வழங்கினே எந்தனக்கே உலை வரும் இப்பொழுதே நல் தருணம் என நீயே. ஸோ இந்த மாதிரி மெய் உலகத்துக்கு வருவதற்கான தருணம், நல்ல தருணம் இதுதான். நீ இந்த தருணத்தை போய் சொல்லு, இதுதான் உண்மையான தருணம், நேரம், இந்த நேரம் தான். இதுக்கு முன்னாலே நீ போயிருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து என்னை காட்டலை, என் உலகத்தை நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணல. இதுக்கு பின்னால் நான் எப்போன்னு தெரியல. ஆனால் இது வந்து திஸ் இஸ் த ரைட் டைம், சரியான நேரம் இது அப்படின்ட்டு இது இப்பொழுதே நல் தருணம் என நீயே உணர்த்தினை. வந்து அணைந்த அருள்வாய் உண்மை உரைத்தவனே சிலை நிகர் வன்மன கரைந்து திருவோகம் அளித்தோய் சித்திசிகாமணியை என் திருநடநாயகனே அப்படின்ட்டு திருக்கதம் திறந்தல் அப்படிங்கிற பதிகத்தில் வந்து வள்ளல் பெருமான் வந்து சொல்கிறார். அப்போ இந்த டைம் இப்பொழுதே நல்ல தருணம், இந்த தருணத்தை வந்து நீ சொல்லு, இந்த தருணத்தை போய் நீ பண்ணு, இந்த தருணத்தோட முக்கியத்துவத்தை போய் சொல்லு இந்த கடவுள். அப்போ வெம்மல 20 விடியும் தருணம் தனில் செம்மையில் உதித்துளும் திகழ்ந்த செஞ்சுடரே அப்படின்ட்டு திருவருட்பா அகவல் பாடல் சொல்லுது. வெம்மலம் என்பது நம்ம இது வரைக்கும் வேக அடித்து கொண்டு வந்த ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதமாய். இந்த மாயையில் வாழ்கின்ற மனித இந்த மாயைக்குள்ளே வாழ்கின்ற இந்த ஆன்மாவை இருள் வாழ்க்கை. ஆனால் தான் நமக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியறதில்லை. இந்த இருள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மல வாழ்க்கையில் இப்போ ஒரு புழு ஒரு மலத்தில் வந்து புழுக்குது. மலத்தில் சின்ன சின்ன புழு, மலைப்புழு சொல்லுவாங்க. அந்த புழு வந்து மலத்திலே பிறக்குது.
திரும்ப அந்த மலத்திலே அழிஞ்சு போகுது. இப்போ மனிதர்களும் பிறக்கும்போது ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை இந்த மலம், இதெல்லாம் மலங்கள்னு சொல்லுவாங்க. மும்மலம், வெம்மலம், 5 மலம்னு சொல்லுவாங்க. இந்த மலத்தோடு பிறக்கிற அந்த மனிதன் வந்து இறக்கும்போது அந்த மலம் நீங்காமல் இறந்து போயிடறான். அப்போ புழுவுக்கு நிகராக நம்மளை சான்றோர்கள்லாம் வந்து சாடுறாங்க. ஒரு புழு அப்போ தான் மலத்திலே பிறகுது, மலத்திலே சாகுது. நீயும் மலங்களோட பிறந்தா நீயும் மலங்களோடு இறந்து போகிற, உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மலத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து இருளான வாழ்க்கை, இப்போ கடவுள்லாம் மலங்கள் நீங்கியவர்கள், அவங்களுக்கு வந்து அறிவு விளங்கும், மேலான அறிவுகள், சித்தி நிலைகள்லாம் விளங்குது. இப்போ நம்ம மலத்துக்கு உட்படுறதுனால இப்போ எனக்கு ஒரு டோர் இருக்குதுன்னா இந்த சுவரை தாண்டி எனக்கு வந்து பார்வை போகாது, ஏன்னா சுவர் தடுக்குது. அதுபோல் நம்ம ஆன்மாவை வந்து கடவுள் அருளை பார்க்க முடியாமல் இந்த மலங்கள் வந்து நம்மளை தடுத்து வச்சுருக்குது. அதான் இருளான வாழ்க்கைம்பாங்க. இது இந்த இரவு, இப்போ நம்ம எல்லாமே இருட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் வெளிச்சத்தை லைட்டில் போட்டிருந்தாலும் சூரியன் வந்தாலும் ஆன்மாவுக்கு விமோச்சனம், ஆன்மா வந்து இரவுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த விடிகிற அந்த ஆன்மாவுக்கு அந்த இரவு விடிகின்ற தருணம் இந்த நேரம். அந்த தருணத்தில் எழுந்து தோன்றிய சுடரே அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வந்து சொல்லுது. இன்னொரு பாடல்லையும் வள்ளல் பெருமான் வந்து சொல்கிறார், அதாவது தருணம் இன்னான்றே சுத்த சன்மார்க்கம் தனிநெறி உலகெல்லாம் தழைக்க கருணையும் சிவமே பொருள் என கருதும் கருத்தும் உற்றோம் கழிப்ப பொருள் நிலை ஓங்க தெருநிலை விளங்க புண்ணியம் பொற்புறம் பயங்க அருள் நயந்து அருள்வாய் திருச்சிற்றம்பலத்தே அருட்பெருஞ்சோதியின் அரசே அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அது தருணம் இது. சுத்தசன்மார்க்கம் இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நேரம் தருணம் இதுதான். அப்போ இந்த சுத்தசன்மார்க்கத்தை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன் வழியாக அருளை பெற்று உன்னுடைய ஆன்மா விமோச்சனத்துக்கு நீ வந்து பாடுபட்டுடு. இது வந்து கருணை தான் சிவம். யாரெல்லாம் கருணையாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் சிவமாக ஆக்கப்படுவார்கள். ஏன்னா இங்கே இறைவனே வந்து பூரணமான கருணையாக இருக்கிறார். இப்போ யாரெல்லாம் கருணையாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் சிவமாக ஆக்குவதற்கு இந்த சுத்த சன்மார்க்கம் வந்து வலியுறுத்துது. சுத்த சன்மார்க்கம் வலியுறுத்துவது வந்து வழிபாட்டு ஸ்தலங்கள் கட்டுறது, ஆகமங்கள் கட்டுறது, சடங்குகள் செய்கிறது, சம்பிரதாயம் செய்கிறது, இதில் போயிட்டு நீ மூழ்கி இருக்க வேண்டாம். ஏன்னா சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கியமான தடைகள் வந்து சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத அருள் வேத செய்தல் வேண்டும் அப்படின்னு தான் சுத்த சன்மார்க்கத்துடைய வேண்டுகோள். ஏன்னா ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சமயங்களை வந்து வேறுபடுத்தி பார்க்குது. ஜாதி வந்து மனிதனை பேதப்படுத்தி பார்க்குது. ஒரு மனிதன் தன்னுடைய செய்கையினால அவனை கெட்டவன் சொல்லலாம், தாழ்ந்தவன் சொல்லலாம். ஆனால் அவன் அதில் பிறந்ததுக்கான தாழ்ந்தவனாக பேதப்படுத்தி வித்தியாசப்படுத்தி பார்ப்பது வந்து சன்மார்க்கம் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லா மனிதர்களுமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். ஒரு மனிதனை வந்து கீழ் ஜாதி, ஒரு மனிதனுக்கு வந்து வேறு ஜாதி, ஒரு மனிதனுடைய இந்த ஜாதி, ஒரு மனிதன் வந்து மேலானவன், ஒரு மனிதன் வந்து தாழ்ந்தவன் அப்படின்பதை வந்து சுத்த சன்மார்க்கம் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லா உயிர்கள் மனிதனுக்கே கடந்து எல்லா உயிர்களையுமே சமரசமாக பார்க்க வலியுறுத்துவது தான் வந்து சுத்த சன்மார்க்கம். வள்ளல் பெருமானுடைய தாய் தந்தைகளை வேணாக்க தமிழகத்திலேயோ இந்து சமயத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் இங்கே வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்ற வேதம், வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்ற அந்த நூல் வந்து முழுக்க சமரசமான விஷயத்தை தான் சொல்ல வருது. ஒரே கடவுள், அவர் வந்து எந்த மதத்துக்கும் எந்த சமயத்தையும் சார்ந்தவர் அல்ல. அவர் வந்து கருணையே வடிவமானவர். அந்த கருணையே வடிவமாக இருக்கிற கடவுளை வந்து நீ எல்லா உயிர்கள் பால் கருணை வைத்து தான் அந்த அருளை பெற முடியும். அந்த அருள் பெறுவதற்கான நேரம் தருணம் இந்த தருணம். இந்த நேரத்தை விட்டால் மீதி எப்போ வாய்க்கும்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி யாருக்கும் வாய்க்கலை. ஏன்னா கடவுளே தன்னை வந்து நல்ல நேரத்துக்காக உலகம் பக்குவப்படணும், இதுக்கு முன்னாடி வேதாந்தத்தை சுத்தாந்தத்தை மற்ற எல்லா மதங்களை சமயங்களை எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு உலகத்தை எல்லாம் ஒரு மாதிரியாக பண்ணி ஒரு பக்குவம் அடைந்த பிறகு தான் அப்புறமா தான் வரார். உண்மையான கடவுள் வந்து அப்போ தான் வெளிப்படுறார். 18ஆம் நூற்றாண்டில் வள்ளல் பெருமான் வழியாக தான் இந்த கடவுள் வந்து வெளிப்படுறார். வெளிப்பட்டு தான் இந்த உண்மையெல்லாம் சொல்கிறார். நீங்கள் இனிமேல் சமரசமாக இருங்க, ஜாதி விட்டுருங்க, மதத்தை விட்டுருங்க, தேசத்தை விட்டுருங்க, அந்த பற்று இந்த பற்று இந்த ஒரு உயிர்களை எந்த காரணத்துக்காவது நீ வேறுபடுத்தி பார்க்கின்ற ஒரு தன்மையை வந்து விட்டுடுங்கிற. எல்லா உயிர்களையும் நான் இருக்கிறேன், நீ என்ன போயிட்டு வேறுபடுத்தி பார்க்குற? ஒரு ஜாதிக்காரனை ஏன் வேறுபடுத்தி பாரு, ஒரு மதத்துக்காரனை ஏன் வேறுபடுத்தி பாரு, அவனுக்குள்ளே நான் தான் இருக்கிறேன். நான் எல்லா உயிருக்குள்ளேயும் இருப்பதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீ வந்து கருணை செய்து விடு. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவன் கருணை செய்யலைங்க, பரவாயில்ல, நீ கருணை செய்யி.
அவனுக்கு தான் தெரியல நான் இருப்பது, அவன் உள்ளத்துக்குள்ளே இருப்பது அவனுக்கு தெரியல. நான் தான் அறுப்ப வழியே சொல்லியிருக்கிறேன்ல, எல்லா உயிருக்குள்ளேயும் நான் இருக்கின்றேன், உயிரெல்லாம் எம்முள் யாம் உயிருள்ளாம் இவை உணர்ந்தே உயிர் நலம் பறவை என்று உரைத்த மெய் சிவமே. அப்போ அறுப்பால் நான் சொல்லியிருக்கேன், எல்லா உயிரும் எனக்குள்ளே இருக்குது, எல்லா உயிருக்குள்ளேயும் நான் இருக்கிறேன், இதை நீ விளங்கிக்குங்கிறார். அப்போ இதை விளங்கிட்டு நீ கருணை பண்ண, அவனுக்கு புரியல, பரவாயில்ல, அவன் சுடுகாடு போகிறதுக்கு ரெடியாகிறான், நீ ஏன் உலகத்துக்கு வர்றதுக்கு மரணத்தை ஒழிக்கிறதுக்கு ரெடியாகிறல்ல, இப்படி ஏன் நான் சொல்லுவதை நீ ஃபாலோ பண்ணு. அதற்கு நேரம், அதுக்குண்டான நேரம் தருணம் இந்த தருணம் தான். இப்போ இனிமேல் சமரச சுத்த சன்மார்க்கம் சங்கம் தான் நிலைத்து இருக்கணும். மனிதனை உயிர்களை வேறுபடுத்தி பார்க்கின்ற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வள்ளல் பெருமானுடைய நேரம். அப்போ தருணம் இது என தெரிந்து தான் வள்ளல் பெருமான் நமக்கு ஆட்சி செய்கிறார். தருணம் இது என தெரிந்து தான் நான் உனக்கு இந்த மார்க்கத்தை, இந்த கடவுள் நிலைகளை வள்ளல் பெருமான் சொல் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பாடலும் நமக்கு திருவருட்பாடல் சொல்லப்படுது. அதாவது இந்த டைமில் சொன்னால் தான் மக்களுக்கு புரியும், இந்த டைமில் சொன்னால் தான் இது புரியும். மக்கள் ஓரளவுக்கு பக்குவம் ஆகிட்டாங்க, ஜாதியாலேயும் மதத்தினாலேயும் சண்டை பிடிச்சு எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இதுதான் தருணம் அப்படி என்பதற்காக நான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறார். அதாவது பெட்டி இதில் உழவாத பெரும் பொருள் உண்டு, இது நீ பெருக என அது திறக்கும் பெரும் திறவுகோலும் எட்டிரண்டும் தெரியாது என் கையில் கொடுத்தீர், இது தருணம் திறந்து அதனை எடுக்க முயல்கின்றேன், அட்டி செய்ய நினையாதில் அரைக்கணமும் தனியேன், அரைக்கணத்துக்கு 1000 கோடி ஆக வட்டியிட்டு நும்மிடத்தில் வாங்குவேன், நும் ஆணை மணிமண்டில் நடம்புரிவில் வந்தருவில் விரைந்தே அப்படின்னு பேரு அப்படிங்கிற பதிகத்தை சொல்கிறார். அதாவது இந்த சுத்த சன்மார்க்கம் வலியுறுத்தின்ற அந்த அருட்பெருவெளி, அருட்பெருஞ்சது கடவுள் வெளி, அந்த பெட்டிக்குள்ள இதுக்கு லாக் செய்யப்பட்டிருந்தது, மூடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெட்டி ஒன்று இருக்குது என்றும் அந்த பெட்டிக்குள் அந்த உலகம், இந்த உலகத்தை இந்த அருள் நிலையை பெட்டின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அது திறக்கிற சாவி ஜீவகாரணின்னு, கருணையால் தான், கருணை என்ற சாவி வழியாக தான் அந்த பெட்டி திறந்து அதுக்குள்ளே நீ போய் வாழ முடியுங்கிற. அதான் ஜீவகார, அந்த சாவி இதுதான் அப்படின்னு அந்த சாவியும் தெரிவித்த எனக்கு, அதை அடைவதற்கான நேரமும் இந்த நேரம்தான் அப்படின்னு எனக்கு நீ தெரிவித்த அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் இந்த திருவருட் பேரில் சொல்கிறார். ஆனால் இது எடுக்க நான் முயல்கின்றேன், நீங்களே எடுக்க முயன்று கொண்டு இருங்கள் அப்படின்ட்டு வள்ளல் பெருமானை இந்த பாடலையும் சொல்கிறார். அதனால் நம்ம இந்த நேரம், இந்த காலகட்டத்தை பிறந்தவர்கள் புண்ணியவர்கள். ஏனென்றால் இதற்கு முன்னாடி நாம் தான தர்மம் செஞ்சிருந்தா நம்மளை சித்தர்கள் வலியுறுத்துகின்ற பராபரை எல்லைக்கு தான் போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அதே தான தர்மத்தை இன்றைக்கி நம்ம செய்தோம் அப்படின்னா அந்த சித்தர்கள் அடைந்த அந்த பராபரை நிலையும் கடந்து வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்ற அந்த பெருவெளிக்கு போகலாம். இது ஒரு ஆஃபர். இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள், இந்த காலகட்டத்தில் வாழ்கின்றவர்கள், அருட்பாவை பெற்றுக்கொண்டவர்கள்லாம் புண்ணியவர்கள். அதுதான் வள்ளல் பெருமான் புண்ணியரை கேளியும் அருள் பெறுவர்கின்ற இந்த நிலைகளை பற்றி கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னா நீங்களும் புண்ணியர்கள். இதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்களும் புண்ணியவர்கள். புண்ணிய உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். புண்ணியம் இல்லைன்னா நீங்கள் அந்த நேரத்தை பற்றி நீங்கள் தூங்கியிருப்பீங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைவில் வந்திருக்க முடியாது, நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் வந்திருக்க முடியாது, இல்லை என்ன இந்த வீடியோவை இந்த விஷயமே உங்களுக்கு தெரியாமல் அந்த மாயை மறைச்சிடும். இதை புண்ணியம் வச்சு தான் இந்த உண்மையே நமக்கு தெரியுது. அதனால தான் வள்ளல் பெருமான் நம்மளெல்லாம் புண்ணியரே நீ கேளுங்க, இந்த உண்மையை சொல்ல வர, இந்த உண்மையை கேட்கின்றவர்கள், இந்த உண்மையை பார்க்கின்றவர்கள், இந்த உண்மையை உணர்கின்றவர்கள், இந்த உண்மையை கடைப்பிடிக்கின்றவர்கள் எல்லாம் புண்ணியவர்கள். புண்ணிய உள்ளவர்களை தான் நாளைக்கு இறைவன் பொருந்த போகிறார். இறைவன் பொருந்தி தான் இந்த உடம்பை அழியாத தேகமாக ஆக்க போகிறார். பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என் உளம் கலந்த என் தனி அன்பே அப்படின்னு அகவல் சொல்லுது. ஏன்னா அந்த பொன்னுடம்பு நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த இறைவன் நம்மளை பொருந்துறார். அப்போ பொருந்தி தான் நம்ம உடம்புக்குள்ள பொண்ணு உடம்பாக ஆக்க போகிறார். அதனால் நம்ம புண்ணியம் உள்ளவர்களுக்கு தான் பொருந்த போகிறார். புண்ணியவர்களே பொருந்துவார். பொருந்தினவனா தான் பொண்ணு உடம்பு கொடுப்பார். பொண்ணு உடம்பு இருந்தால் தான் அந்த கடவுள் உலகத்துக்கு நம்ம போகணும். இதுதான் ப்ரொசீஜர். அப்போ புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் இருக்குன்னா நம்ம எல்லா உயிர்களுக்கும் இந்த ஜீவகாரணிகள் செய்யணும். அவர்களால் இயன்றது, அவர்களால் முடிந்தது கருணை செய்தால் தான் இந்த டைம் அவர்களுக்கு ஒரு நல்ல தருணமாக, ஒரு நல்ல நேரமாக, ஒரு புண்ணியமான காலமாக, அந்த பிறவி ஒரு உருப்படியான பிறவிகளாக அவர்களுக்கு இந்த பிறவி அமையும். இல்லைன்னா இந்த நூல்கள் கிடைச்சாலும், இந்த விஷயங்கள் தெரிஞ்சாலும் நமக்கு அடுத்த ரவுண்டு, அடுத்த பிறவிகள் கொடுக்கப்படும். பட் இப்போ தொட்டாச்சு, நல்லதோ கெட்டதோ இந்த நல்ல தருணத்தில், நல்ல காலங்கள் கட்டத்தில்
இந்த உண்மையை நமக்கு வந்து தொட்டாச்சு, புலப்பட்டாச்சு. அப்போ இது இனிமேல் இந்த விட்டக்குறை தொட்டக்குறை வந்து அடுத்த பிறவிகளில் நமக்கு வந்து தொடரும். முழுமையாக கடைப்பிடிப்பவர்கள், அருட்பாப்படி நடப்பவர்களுக்கு இந்த பிறவிலே வந்து அருள் கொடுக்கப்படும். அருட்பாப்படி நடக்கலை, ஏதோ அறகுறையாக நடப்பவர்களுக்கு அடுத்த பிறவிகள் வந்து அடுத்த ரவுண்டு வந்து கொடுப்பார். கடவுள் வந்து அடுத்த சான்ஸ் கொடுப்பார். ஏன்னா கடவுள் வந்து கருணையான கடவுள், நம்மளை வந்து விட்டு விட போவதில்லை. ஒரு பிறவியில் வேஸ்ட் பண்ண அடுத்தடுத்த பிறவிகள் நமக்கு வந்து கொடுத்து கொண்டே இருப்பார். பட் இந்த பிறவியில் இப்பொழுதே வந்து இந்த கடவுளர்களை தெரிந்து இந்த காலகட்டத்திலேயே, இன்னும் அடுத்த காலகட்டங்கள் எப்பொழுதுன்னு தெரியாது. வள்ளல் பெருமான் சொல்கிறார், அளவு சொல்லப்பட முடியாத காலகட்டங்கள் வரை நான் தான் அருளாட்சி நடத்துவேன்னு சொல்கிறார். வள்ளல் பெருமான் இப்போ வந்து அந்த அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய அருளை பெற்றதுனால வள்ளல் பெருமான் வந்து இப்போ நமக்கு மரணமில்லா பெருவாள் வந்து கொடுக்குறார். வள்ளல் பெருமான் வேறு, அருட்பெருஞ்சோதி வேறு இல்லை. நம்மளாட்ட மனிதனாக பிறந்த வரைக்கும் விடாமலிங்க சுவாமிகள் வேறு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு. ஆனால் அந்த நிலைகளெல்லாம் தெரிஞ்சு வள்ளல் பெருமான் வந்து அருட்பெருஞ்சோதியாக ஆகிறார். நான் தான் அவனாக மாறிட்டேங்கிறார். அருளாட்சி பெற்றேன்கிறார். அருளாட்சி விட்டேன், தன் கையில் பிடித்த தனியர் ஜோதியை என் கையில், அந்த அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த அப்படின்றலாம் நமக்கு வந்து பாடல் கொடுக்கப்பட்டது. அதுபோல் அருட்ஜோதி ஆணியன் என்று அரையப்பா முரசு, பிக்கம் டு த அருட்பெருஞ்சோதிங்கிறார். அருட்ஜோதி ஆகிட்டேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு அப்படின்ட்டுலாம் சொல்கிறார். அப்போ வள்ளலாருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, தான் அடைஞ்சிட்டார். இப்போ அவர் சொல்கிறாரு, உலகத்தில் வருகின்ற எல்லா உயிர்களுக்கும் வருகின்ற மரணத்தை எல்லாம் நீ போயிட்டு நீக்கு அப்படின்னு கடவுள் தனக்கு வந்து ஆணையிட்டதனாகவும் சொல்கிறார். அதாவது உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையிலெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமனாகுக ஓங்குக என்று என்னை போற்றி நீன் பேரருள் போற்றி நீ பெருஞ்சி ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்ட்டு சொல்கிறார். இப்போ எல்லா உயிர்களுக்கும் நாளைக்கு வந்து மரணம் வரப்போகுது. பெரியவன் சிறிவன் இந்த ஜாதி எல்லாம் கம்பல்சரி, டெத் இஸ் கம்பல்சரி ஃபார் எவ்ரி சோல். அப்போ அந்த ஆன்மாக்களுக்கு வருகின்ற மரணத்தை எல்லாம் நீ போய் நீக்க உனக்கு அருளாட்சி கொடுத்துட்டேங்கிறார். அப்போ நம்ம அவர் பெற்ற அந்த வார்த்தைகளை நம்ம வந்து வேதமாக இதை வந்து நம்ம வேல்யூ பண்ணும்போது அவரால் நம்ம வந்து நமக்கு வருகின்ற மரணத்தை வந்து தவிர்க்க முடியும். சுத்தசன் மார்க்கம் முக்கியமாக வலியுறுத்தக்கூடியது, நீ வந்து பணத்தை பெறணும், நீ வந்து வசதியாகிடுவ, நீ வந்து இந்த உலகத்தில் புள்ள பண்ணுற நல்லா இருப்ப, அப்படி ஆகிடுவ இப்படி ஆகிடுவ. அதாவது சுத்தசன் மார்க்கம் திருவருட்ப நமக்கு வலியுறுத்துவது மரணமில்லா பெருவாழ்வு, அருள் பெற்று பிறப்பை இறப்பை வந்து ஒழிக்கணும், அதுதான் நோக்கம். அதனால் அந்த சுத்தசன் மார்க்கத்துக்கு வருகின்ற பிறப்பை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வரலாம். சுடுகாடு இருக்க எனக்கு வேணாம், வான் உலகத்துக்கு நான் வந்து போகணும், என் ஆன்மா திரும்ப திரும்ப பிறந்து இறக்க வேணாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் வரணும். வள்ளலாரை வணங்கினா எனக்கு வந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு இந்த உலக தேவைகளுக்காக வருகின்றவர்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு அவசியமற்றவர்கள், தகுதி ஆனவர்கள் அல்ல. வள்ளல் பெரும் ஒரு பாடலே சொல்கிறார், அப்பா நான் பற்பலகால் அறைவதென்ன அடியே. அப்பா வள்ளலார அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, அப்பா நான் உன்கிட்ட பல காலமாக நான் என்ன கேட்குறேன், அச்சமெல்லாம் துன்பமெல்லாம் அறுத்து விரைந்து ஓந்தே இப்பாருள் இது தருணம் என்னை அடைந்து அருளி எண்ணமெல்லாம் முடித்து என்னை ஏன்று கொள்ளால் எனில் தப்பாமல் உயிர் விடுவேன் சத்தியம் சத்தியம் நீ தாளினிகள் அறிக இது தயவுடையோர் எவருக்கும் துப்பாகி துணையாகி துலங்கிய மெய்த்துணையே சுத்த சிவானந்த அருட்ஜோதி நடத்தரசே அப்படின்னு பிரியன் என்ற பதிகத்தில் வந்து சொல்கிறார். இப்போ நான் அவன்கிட்ட பல காலம் என்ன சொல்கிறேன், நீ தான் சொல்லிட்டு எனக்கு அறிவிச்சிட்டில்ல, இந்த உலகத்துக்கு இந்த உலகம் பார் என்றால் இந்த உலகத்திலேருந்து நான் தான் இனிமேல் கடவுள் உலகத்துக்கு எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டில்ல, ஏன் வெயிட் பண்ணுற, சீக்கிரம் வந்து எனக்கு அருள் கொடு. இப்பாரில் இது தருணம், இந்த உலகத்துக்கு இதுதான் தருணம் அருள் செய்வதற்கு அப்படின்ற உண்மையை வந்து வள்ளல் பெருமான் வந்து இதுக்கு முன் இந்த உலகத்திலேருந்து எந்த ஆன்மாக்களையும் தன் உலகத்துக்கு வந்து அருட்பெருஞ்சோதி இறைவன் எடுக்கலை. இந்த ஆன்மா வேறு எந்த உலகத்துக்கு போனாலும் மரணம் சம்பவிக்கும். இங்கே வாழ்ந்தது மட்டும் இல்லை, மேல் உலகத்திலையும் சம்பவிக்கும். அது சமய கடவுளாக இருந்தாலும் சரி, மத கடவுளாக இருந்தாலும் சரி, சித்தர்கள் கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த கடவுள் நிலைக்கு போனாலும் இந்த ஆன்மாவுக்கு அங்கேயும் மரணம் வரும். மரணமே வராத ஒரு எல்லை வந்து வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்ற அடைந்த பெருவெளி, அருட்பெருவெளி. அப்போ அதுக்கு போவதற்கு இதுதான் தருணம். அந்த உலகத்துக்கு முதலில் வள்ளலார் இந்த உலகத்திலேருந்து ரெக்ரூட் பண்ணுறார். இனிமேல் உன் வழியாக இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை நமக்கு வந்து சொல்லுகிறார். அதுக்கு அப்போ இந்த உலகத்திற்பால் கருணை செய்வதற்கு இதுதான் தருணம். யாரெல்லாம் கருணையாக இருக்கின்றார்களோ, தயவுடையோர் எவருக்கும் துப்பாகி துணையாகி
துலங்கிய மெய்த்துணையாக அருட்பெருஞ்சோதி இறைவன் இருக்கிறார். அப்போ யாரெல்லாம் இந்த உலகத்தில் தயவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை இந்த தருணத்தில் இந்த உலகத்திலிருந்து இறைவன் தன் உலகத்துக்கு வந்து எடுக்கிறார். அதற்கு தான் நமக்கு வந்து திருவருட்பா சுத்த சன்மார்க்கம் வந்து தேவைப்படுது. அப்போ இந்த தருணம் இது அப்படின்ற ஒரு உண்மையை தருணத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த தருணத்திலேயே நாம் எல்லாரும் கடவுள் அருளை பெற வேண்டும் அப்படின்று நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கருணை ததும்பி பொது நோக்கு கண்ணில் கிடைத்த கண்ணே, ஓர் கனியில் கனிந்த உருவான கருத்தில் கிடந்த கருத்தே, மெய் அருள் நன்னிலையில் அதுவாய் அறிவில் கிடைத்த அறிவே, என் அகத்தும் புறத்தும் ஒளி நிறைந்து அமர்ந்த குருவே, ஐம்பூத வருண முதலா அவை கடந்த வரைப்பாய் விளங்கும் மணிமன்றில் மெய்ச்சுடரே, எல்லாம் செய்ய வல்ல என் தாயே என் தந்தையே, என் உள்ளத்தே தருணம் நடசி அரசே, என் தாயே என்னை தந்தாயே தனித்த தலைமை பதியே, இத்தருணம் வாய்த்த தருணம் உனக்கு என்ன வாச்சுது, உனக்கு என்ன வாச்சுது அப்படின்னு ஒருவர் வந்து கேட்டுக்கொள்வோம். அப்போ அந்த உலகத்துக்கே ஒரு ஆஃபர் வந்து வாய்ச்சிருக்குது. என்ன ஆஃபர்னாக்க இந்த உலகத்தில் எல்லாமே மேலான அருட்பெருஞ்சோதி கடவுளை பிறப்பிறப்பை ஒழிச்சு கொள்ளலாம். அதை கொண்டு அதான் அந்த உலகத்துக்கு வாய்த்த தருணம், இத்தருணம் வாய்த்த தருணம் அதுவே அப்படின்னு இறை இன்ப குழைவத்தில் வந்து வள்ளல் பெருமானை சொல்கிறார். இந்த உலகத்துக்கே ஒரு ஆஃபர் ஒரு வாய்ச்சிருக்குது. என்ன வாய்ச்சிருக்குதுனாக்கா இந்த உலகத்துலேருந்து இனிமே அருள் பெருவெளிக்கு யாரும் போக முடியாமல் இருந்த ஒரு தடை, இந்த தடை தவிர்த்து இந்த அற்ப உலகம் அஞ்ஞான உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாமே கருணையாக இருந்தால் கடவுள் உலகத்துக்கு போகலாம், சுடுகாடுக்கு போக வேணாம் அப்படின்ற ஒரு வாய்த்திற்கு ஒரு ஆஃபர் வந்து இந்த உலகத்துக்கு இருக்கின்ற நேரம் இது தருணம். அதான் அந்த உலகத்துக்கு இது தருணம், வாய்த்த தருணம் இதுவே, இதுதான் நேரம். இந்த உலகத்துக்கு வாய்த்த தருணம் இதுதாங்க. இப்போ நமக்கு எல்லாமே ஒரு வாய்ச்சிருக்குது, எனக்கு வாய்ச்சது இதுதான் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ச்சிருக்குது. என்ன வாய்ச்சிருக்குதுனாக்க இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் ஜீவகாருண்யங்கள் செய்கின்றார்களோ, யாரெல்லாம் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைக்கின்றார்களோ அவர்களை தயவுடையவர்களை எல்லாத்துக்கும் கருணை செய்வதற்கு கடவுள் வந்து தயாரான நேரம் இந்த நேரம், அருள் பெறுவதற்கான நேரம் இந்த நேரம். யாரெல்லாம் மரணத்தை பிறப்பு இறப்புங்கிற சலிப்பு வந்து பிறந்து இறந்துங்கிற சலிப்பு விட்டு இதுக்கு ஒரு வழி இல்லையா, இதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா அப்படின்ட்டு யாரெல்லாம் இயங்குகின்றார்களோ, எந்த மனிதர்களெல்லாம் பிறப்பை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் இது ஒரு தருணம், இது ஒரு ஆஃபர், இது ஒரு நல்ல தருணம். இந்த தருணத்தை பயன்படுத்தி நம்ம அனைவரும் அருட்பாவை தெரிந்து புரிந்து அறிந்து அதன்படி நின்று இந்த தருணத்திலே நாம் அனைவரும் எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவருளை பெற வேண்டும், பெற முயற்சிப்போம். அதற்கு துணையாக எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் நமக்கு எல்லாம் துணை இருக்க வேண்டும் அப்படி என்று எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு விண்ணப்பித்து இந்த ஆடியோவை இந்த வீடியோவை கேட்கின்ற நீங்கள் அனைவரும் புண்ணியவர்கள், நாம் அனைவரும் புண்ணியவர்கள். இந்த உண்மையை நாம் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். ஆண்மனை சகோதரத்துவம் கொண்டு எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த உண்மையை தெரிவிக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் நம்மை போன்று பிறப்பு இறப்பை ஒழித்து அந்த அருட்பெருஞ்சோதி இறைவனாக வாழ வேண்டும் அப்படின்று மீண்டும் ஒரு முறை இல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவனை விண்ணப்பித்து இந்த நல்லதொரு தருணத்தில் நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் நல்ல ஒரு நிகழ்வில் நல்ல ஒரு தலைப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.